லூக்கா 11வது வசனம், 9வது அதிகாரம் 11வது அதிகாரம் 9வது வசனம் படிக்கிறீங்களா? எடுத்தீங்களா? மேலும் உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டறிவீர்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டறிவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுக்கு வியாதியா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சுகம் கொடுக்கப்படும். உங்களுக்கு வறுமையா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சுகம் கொடுக்கப்படும். உங்களுக்கு வேலை இல்லையா? கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். இன்றைய சுவிசேஷத்தின் செய்திகள் இதுதான். இந்த உலகத்தில், இந்திய தேசத்தில் இதுதான். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். உன் வீட்டில் வேலை இல்லையா? கேளுங்கள், கொடுக்கப்படும். உன் வீட்டில் வருமானமே இல்லையா? கேளுங்கள், கொடுக்கப்படும். உன் வீட்டில் ஃபுல்லா உடம்பு சரியில்லையா? சுகவீனமா? கேளுங்கள், சுகம் கிடைக்கும். இந்திய உலகத்தை செய்தி தான். இந்திய தேசத்திலே தான் செய்தி. உன் வீட்டில் சண்டை இருக்குதா? கேளுங்கள், கொடுக்கப்படும். சண்டை மாறும், கேளு, சண்டை மாறும். உனக்கு சொத்து இல்லையா? எவ்வளவு நாள் நான் வாடகை வீட்டில் இருப்பேன்? கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். இதுதான் இன்றைக்கு சுவிசேஷம். இதுதான் இன்னைக்கு இந்த நாள்ல கள்ள புள்ள நல்ல புள்ள
திருட்டு புள்ள என்ன பண்ணும்? அப்பா அந்த மகளை பார்த்தோன்னே ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிக்காது, அப்பா பாக்கெட்டு தடவி பார்க்கும், இல்லைன்னா அப்பா கையில என்ன பை வச்சுக்கிறாருன்னு பார்க்கும். கள்ள புள்ள அப்பா பைய தடவும், நல்ல புள்ள கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கும். இந்த உலகத்துல இன்னைக்கு யார் நல்ல பிள்ளையா இருக்கா, யாரு திருட்டு பிள்ளையா இருக்கு? ஒரு கூட்டத்தில் போய் பாருங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். நீ ஏன் வறுமையில் வாழ வேண்டும்? நீ ஏன் சுகவீனமாக இருக்க வேண்டும்? வாருங்கள், எல்லாவற்றையும் கொடுக்கிறார். சுவிசேஷத்தை எங்கேயோ திருப்பி எடுத்து போயிட்டாங்க. திருப்பி எடுத்து போய் 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 ஜனங்களும் அடுத்தது உங்க பிறந்த குழந்தைக்கு 10வது மாசம் அப்பான்னு சொல்றது பதில் தப்பான்னு சொல்லி கொடுங்க. அப்பான்னு சொல்றதுக்கு பதில் தப்பா, ஆவறதுக்கு தா போடுங்க. தப்பா தப்பா. பிறந்த குழந்தை 10 மாசத்துல நீங்க இதோ தப்பா தப்பா சொல்லு அப்படின்னா என்ன சொல்ல குழந்தை? இத 10 வாட்டி நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அது என்ன சொல்லுவோம்? தப்பா. அது பாரு தப்பா வராதுப்பா, தப்பா தப்பா அப்படின்னா. அது பாரு நொம்மா வராதுப்பா, நொம்மா சொல்லு. அல்லேலூயா, நொம்மா சொல்லு. அது 2 நாள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது நொம்மா நொம்மா அப்படின்னு சொல்லிடும். அப்ப நீ தப்பா சொல்லி கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆயிடுது? அது தப்பா தப்பான்னு சொல்லும், அப்பான்னு சொல்லாது. எங்க அப்ப தப்பா வராது அப்படின்னு, எங்க நொம்மா வராது அப்படின்னு. நீ அப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுவும் அப்பா அப்படின்னு சொல்லும். நீ அம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மம்மி அப்படின்னு நீ சொல்லி கொடுத்தீங்கன்னா அது மம்மின்னு சொல்லும். நீ அதுக்கு பதிலா அம்மி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது உடனே நீ கான்வென்ட்ல சேர்த்து விட்டாலும் என்ன பண்ணும்? உங்க மம்மி பேர் என்ன அப்படின்னு மிஸ் கேட்டா சொல்லும், மம்மி மிஸ் அம்மி. நீ என்ன சொல்லி கொடுக்குறியோ அதுதான் அது டாடி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது டாடின்னு சொல்லும். டாடி சொல்லி கொடுத்தா எங்க டாடி வராது பாருங்க. அது மாதிரி இன்னைக்கு நம்ம ஊர் சுவிசேஷம் என்ன ஆயிடுச்சு? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். எது? உங்க வீட்டுல வேலை இல்லாம இருக்கிறாங்களா? உடனே நீங்க கேளுங்க, அமெரிக்கால வேலை வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க, உடனே தருவாரு. பாருங்க, எங்க கூட்டத்துக்கு வந்து ஒருத்தர் இங்க புல்லு பிடிக்கிறாரு, எங்க கூட்டத்துக்கு திடீர்னு வந்தாரு. புல்லு பிடிக்கிறதா என்ன அர்த்தம்? பார்க்கல, புல்லு பிடிக்கிறான். புல்லு பிடிக்கிறது PhD படிச்சிருப்பாரு. சொல்லுங்க, படிப்பே இருக்காரு. தோட்டத்தில் போய் புல்லு பிடிக்கிறாரு. எங்க கூட்டத்துக்கு வந்தாரு, புல்லு பிடிக்கிட்டு இருந்தவரு அமெரிக்கால வேலை வேணும், அமெரிக்கால வேலை வேணும் எத்தனையோ பேருக்கு ஆசைப்பட்டிருக்கீங்க. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துறாரு. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், அமெரிக்கால நிறைய பேருக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. இப்ப நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், யார் யார் ஆசைப்படுறீங்கன்னு. யாருக்கு நான் ஆசை இருக்காது? அங்க போனா அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அங்க போனா அப்படி இருக்கலாம், அப்படியே மறைக்கலாம். பில்டிங்லாம் பெருசு பெருசா இருக்குமா, அது உழுந்துச்சுன்னா எப்படி தெரியும்? சமீபத்தில் ஒரு பெரிய பில்டிங் விழுந்துச்சு, அதே நியூஸ்ல காட்டிருந்தாங்க. பாம்பு போட்டு வச்சாங்க. அதுல இருந்தவங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு எங்க கூட்டத்துக்கு வந்தாரு, புல்லு பிடிக்கிட்டு இருந்தவரு இப்ப அமெரிக்கால இருக்காரு. நம்மளும் போனா நல்லா இருக்குமே, இப்படி ஆயிடுச்சு. ஆனா இங்க என்ன தெரியுமா ஆர்டர் கொடுக்கிறாரு? இந்த செய்தியுடைய காரியங்கள் உங்களுக்கு இனிதான் புரியும். இந்த செய்தி பாத்தீங்க. அடுத்தது இங்க பாருங்க,
அவங்க மட்டும் கை தூக்குங்க. யார் யார் கொஞ்சம் மூணு இருக்குது, யார் யாருக்கு நிறைய இருக்குது, நிறைய இருக்குனால கை தூக்குங்க. கொஞ்சம் மூணு இருக்குன்னா கை தூக்க மாட்டேங்க. சரி என்ன கொஞ்சமா இருக்கு, ஏன் இது என்ன அது என்ன, ஏன் அது என்ன இது என்ன, ஏன் அது என்ன இது என்ன, ஏன் அது என்ன இது என்ன, நான் யாரு, நான் எங்க பிறந்தேன். சரி அதிகமா மூளை இருக்கிறவங்க கை தூக்குங்க. அதிகமா மூளை இருக்கிறவங்க கை தூக்குங்க. மூளை நிறைய. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒரு இடத்தில், உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒரு இடத்தில் மகன் அப்பம் கேட்டால், மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால், மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா எனக்கு மீன் வேணும்னு சொன்னா பாம்பை வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க? யாராவது கொடுப்பீங்களா? பாதியான அப்பா கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. பாதியான அப்பானா 4 கண்ணில் இருப்பாங்க. சாயங்காலம் எத்தனை கண்ணில் இருப்பாங்க? 4 கண்ணில் இப்படியே நிலத்து அவங்க வருவாங்க. அவங்க கூட பையன் மீன் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மீன் தான் வாங்குவாங்க. ஒரு பொந்துக்குள்ள கை விட்டு பாம்பு பிடிச்சிட்டு வர மாட்டாங்க. அப்போ அடுத்தது படிங்க. அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அல்லேலூயா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்து கொள்ளும் போது பரமபிதாவானவர் பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நீ கேளு. எதை கேட்பாங்க ஜனங்க, எதை கேட்பாங்கன்னு விரும்புறாரு? எதை குறித்து பேசிட்டு இருக்காரு? நீங்க பரிசுத்த ஆவியை கேட்பீங்கன்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. மீனை கேட்டா பாம்பை கொடுக்கணும், முட்டையை கேட்டா தேளை கொடுப்பாங்களோ? உலகத்தில் உங்க குப்பத்தட்டி அப்பாவே அதை செய்ய மாட்டாங்கல்ல? பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறது நிச்சயம் இல்லையா? எந்த கூட்டத்திலேயாவது வந்து நாங்க ரொம்ப வேதனையா இருக்கிறோம், ரொம்ப வறுமையில இருக்கிறோம், ரொம்ப பிரச்சனையில இருக்கிறோம், எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும்னு யாராவது கேட்டுக்காங்களா? இப்போ இந்த வசனத்தை முதல்ல உங்களுக்கு சொல்லும்போது என்ன நடக்குது, என்ன நடக்குது நாட்டுலன்னு சொன்னேன். கேளுங்கள் கொடுக்கப்படும். அமெரிக்கால வேலை வேணுமா? கேளுங்கள் கொடுக்கப்படும். தட்டிகள் திறக்கப்படும். இல்லைன்னா எங்கிட்ட சாலைக்கு 3 லட்சம் வாங்கி சாலை திறந்துடும். நீங்க தட்டவே வேண்டாம், எங்கிட்ட 3 லட்சத்துக்கு சாலை வாங்கி திறந்துடும். அப்பான்றது பதில் என்ன சொல்லிட்டாங்க? குழந்தைங்க மாதிரி ஒரு விசுவாசிக்கு அப்பான்னு சொல்லி கொடுத்ததுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? தப்பா அப்படி சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நம்ம போயிட்டு அது 2 வயசு ஆன பிறகு அப்பா 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 இப்படி ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு, இப்படி ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு. தப்பா இவர் வந்து அப்பான்னு சொல்லி கொடுக்குறாரு, இப்படி ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு. அந்த மாதிரி எல்லாரையும் முழுங்குற ஒரு ஐயா இருக்காரு. ஒரு ஐயா போயிட்டாரு, இன்னொரு ஐயா வாரிசு இருக்காரு. அந்த ஐயா தப்பான்னு சொல்லி கொடுத்தாரு, இவர் என்ன திடீர்னு அப்பான்னு சொல்லி கொடுக்குறாரு. சத்தியத்தை தலையில திருப்பி எடுத்து போயிட்டாங்க. அதை கேட்டு கேட்டு நம்ம ஜனங்க எப்படி ஆயிட்டாங்க? ஆண்டவர் வந்து சுகம் கொடுப்பாரு,
கொடுப்பாரு, ஆண்டவர் பணம் கொடுப்பாரு, ஆண்டவர் வறுமையை மாற்றுவாரு. நிச்சயமா இதெல்லாம் செய்வார். அது அவர் ஒருத்தரால தான் செய்ய முடியும், செய்வார். ஆனா இந்த வசனத்தை நம்ம என்ன பார்க்கிறோம்? முதல்ல நம்ம எதை கேட்கணும்? அவர்கிட்ட எதை கேட்கணும்? கேளுங்கள் கொடுக்கப்படும். எதை கேட்கணும்? பரிசுத்த ஆவியை கேட்கணும். அந்த ஆவி யாரு? அது அவருடையது. நல்ல புள்ள அப்பாவை பார்த்தவனே, அப்பாவை பார்த்தவனே ஓடி போய் கட்டி பிடிச்சி ரெண்டு கணத்தையும் மாத்தி மாத்தி முத்தம் கொடுத்து அப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சிருது. அப்பா மேல ரொம்ப அன்பா இருக்குது. திருட்டு புள்ள கையில பையுதா, பாக்கெட்ல சாக்லேட் இருக்குதா, மிட்டாய் இருக்குதா, பிஸ்கட் பாக்கெட் உள்ள வச்சு மறைச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் தடைய தடைய பார்க்கும். இப்ப நம்ம கிறிஸ்தவ கூட்டத்துல எந்த பிள்ளை போயிருக்கு? கிறிஸ்தவ கூட்டத்துல எந்த பிள்ளை இருக்குது? எந்த பிள்ளை இருக்கு அதிகமா? திருட்டு பிள்ளைங்க. சொல்றவர் என்ன சொல்றாரு? ஏசிட்ட வாங்க, பிஸ்கட் கொடுப்பாரு, பசியா இருக்கீங்களா பிஸ்கட் கொடுப்பாரு, வேலை இல்லாம இருக்கீங்களா வேலை கொடுப்பாரு, வறுமை இருக்கிறாரு, பெரிய பணக்காரன் ஆயில நீங்க, இப்படிதான் அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் அதுக்காக தான் வந்திருக்காரு. அவர் அப்பா கிட்ட எதுக்கு வந்திருக்காரு? போதனை எதுக்கு வந்திருக்காரு? அப்பா கிட்ட ஃபுல்லா வாடிக்கலாம் தான் அவர் வந்திருக்காரு. அவர் அபிஷேகம் கேட்கல, ஜனங்களுக்கு அபிஷேகத்தை குறித்து சொல்லல. ஆனா ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவருடைய அன்புக்காக நீங்க அவர் அப்படியே வந்து கட்டி தள்ளிட்டீங்கன்னா அவர் சொத்தெல்லாம் யார் பேர் இருக்காரு? ரொம்ப அன்புள்ள பிள்ளைது அப்படின்னு உங்க மேல எழுதுவாரா? இல்ல தெரியல போய் வேற எங்க எழுதுவாரா? சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த பிள்ளை ரொம்ப அன்பா இருக்கும் அந்த பிள்ளைக்கு சொத்தெல்லாம் எழுதிடுவாரு. உங்களுடைய அன்பு எனக்கு வேணும். சாத்தானை விரட்ட அதிகாரம் வேணும். உங்ககிட்ட இருக்கிற வல்லமை வேணும். உங்ககிட்ட இருக்கிற மெய்யான அன்பு வேணும். இதெல்லாம் அடைஞ்சது எங்க இருக்கு? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி அவர்கிட்ட இருக்கிற ஆவி என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி உங்ககிட்ட இருந்தா எருசலேமிலும் யூதாவிலும் எனக்கு சாட்சியா இருப்பீங்க. ஹல்லேலூயா. சமாரியாவிலே சாட்சியா இருப்பீங்க. இன்னைக்கு சாட்சி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போனாலும் எனக்கு வயிற்றுல கட்டிடுது, இயேசு சொன்ன கொடுப்பாருன்னு வந்திருக்கேன். அம்மா நீங்க கிறிஸ்டின் தானா? ஆமாம்மா நாங்க கிறிஸ்தவ தான். பரிசுத்த ஆவி வாங்கிட்டு வந்தா உன் வேலையை தடை பண்ற சாத்தானை நீயே ஜபத்தினால ஓட விடலாம். உன் வருமானத்தை கெடுக்கிற சாத்தானை நீ ஜபம் பண்ணும்போது கர்த்தர் பெரிய கிரியை செய்வாருங்க. அந்த வருமானத்தை கெடுக்கிற சாத்தான் ஓடுவான். பரிசுத்த ஆவி உன்கிட்ட இருந்தா அசுத்த ஆவி வருமா? வருமா? அசுத்த ஆவி
ஏதாவது நீங்க வச்சுக்க திட்டத்துல நாங்க சேர்ந்துக்கிறோம். நீங்க வச்சுக்க கக்கூஸ் திட்டத்திலே நாங்க சேர்ந்துக்கிறோம். நீங்க வச்சுக்கிற கக்கூஸ் திட்டத்திலே நாங்க சேர்ந்துக்கிறோம். ஆனா எங்களுக்கு நல்ல வேலை வேணும். நாங்க அந்த அபிஷேகம் ஆவி அதெல்லாம் எங்களுக்கு வேணும். நாங்க கொஞ்சம் உலகத்தோட ஓட்டிங்கன்னா அப்படி இப்படிதான் இருப்போம். நாங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த மீன் மாதிரிலாம் இருக்க மாட்டோம். நாங்க எது மாதிரி இருக்க மாட்டோம்? நாங்க இந்த மீன் மாதிரிலாம் இருக்க மாட்டோம். என்ன நீங்க மீன் சமைக்கும் போது உப்பு போட்டு சமைப்பீங்களா, உப்பு இல்லாம சமைப்பீங்களா? சொல்லுங்களேன். உப்பு போட்டுதானே சமைப்பீங்க. மீன்ல கொஞ்சம் கூட உப்பு இருக்காதுல்ல, சப்புன்னு இருக்கும்ல. மீன் எங்க இருந்து வருது? கடல்ல இருந்து வருது. உப்பு எங்க இருந்து வருது? கடல்ல இருந்து வருது. உப்பு தண்ணியே பிறந்து உப்பு தண்ணியே குடிச்சு அதுலயே வாழ்ந்துக்கிற மீன் கிட்ட என்ன இல்ல? உப்பு இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி இந்த உலகத்துல பாவம் நிறைஞ்ச உலகம் இது. பாவம் நிறைஞ்ச உலகம். இந்த உலகத்துல எல்லா பாவத்தையும் சாத்தான் கொட்டி வச்சிருக்கணும். கோயம்பேடு மார்க்கெட்ல காய்கறி கொட்டி போயிருக்கிற மாதிரி சாத்தான் இந்த உலகத்துல பாவத்தை கொட்டி வச்சிருக்கான். எங்க போனாலும் பாவம் தான் நிறைஞ்சிருக்குது. ஆனா இது மத்தியில நீ எப்படி இருக்கணும்? எதை மாதிரி இருக்கணும்? எதை மாதிரி? மீன் மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் எவ்வளவுதான் பாவத்தை கொட்டி போட்டிருந்தாலும் நீ பிரிக்கப்பட்ட ஜாதி, நீ பரிசுத்த ஜாதி. நீ எப்படி இருக்கணும்? இவங்களை பார்த்தா சாட்சாத் அந்த மாதிரியே இருக்காங்க. எத்தனை கம்மல் போட்டிருக்காங்க, எத்தனை மூக்குத்தி போட்டிருக்காங்க, எவ்வளவு வளையல் போட்டிருக்காங்க. இவங்களை பார்த்தா சாட்சாத் அத பார்த்த மாதிரியே இருக்குது. அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. தங்கம்னா காது போயிடும். இப்படி இந்த பக்கமா போய் பாருங்க, வீடே வெறும் காடு. 7 மணி மேல பெண்கள் ஸ்கூட்டி எல்லாம் ஓட்டிட்டு போறாங்க. நல்லா லைனா போட்டுட்டு போக சொல்லுங்க. பித்தளையே போட்டு போக சொல்லுங்க. காது இருக்குமா இருக்காதா? காது இருக்காது, கற்பு இருக்காது, கர்மந்திரம் தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இப்படி சொல்றாரு. நாங்கெல்லாம் குழந்தைய பிறக்கும் போதே போட்டுட்டு வரோம். டாக்டர்மா குடிக்கும் போது கூட அந்த காது இதுதான் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் அவங்க குடிச்சு இது பண்ணாங்க. ஏதோ நாங்க வளர வளர அதுவும் பெருசாயிடுச்சு, அதுவும் பெருசாயிடுச்சு. இப்ப அதுவும் குட்டி போட்டுச்சு. தமிழ்நாட்டுல லைனா குட்டி போட்டு போகுது. பெருசு. ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பையன், ஒரு பொண்ணு. எங்களுக்கு 4 பேருங்க. இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4. சீரியல் லைட் மாதிரி லைனா வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க. எப்போ இருப்பாங்க, எப்போ இருப்பாங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உன்னை உன்னை மறவே, என் உயிரே நான் உன்னை மறவே. உலகமெல்லாம் மறக்குதையா உன்னாலும் அறிவிக்கும் போது, அறியும் போது அறிவிக்கும் போது உலகெல்லாம் மறக்குதையா. அப்படி வீட்டுல பாடிட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க.
அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் வந்திருப்பாரு. வந்த உடனே, ஏங்க இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்களா, தாங்களே இறங்கிருந்தாங்க. ஏங்க இறங்கினா நமக்கு என்னவா? எப்ப உங்களுக்கு கல்யாணம் பண்ண போது போட்டு வந்தோம்னா அதே தான் இது. 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? உங்களை பத்தி என்ன நினைப்பீங்க? நீங்க பிச்சை எடுக்கிறீங்க நினைப்பாங்க. நீங்க ஏதாவது லைனா தொங்க விட்டீங்கன்னா தான் நல்லா வச்சுக்கிறார் மாப்பிள்ள, நல்லா வச்சுக்கிறாங்க மாப்பிள்ள. எது மாதிரி? அது மாதிரி பார்த்தா சாட்சா அதே மாதிரி இருக்கிற மாப்பிள்ள. சமீபத்தில் ஒரு நியூஸ், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு ஏரியால ஒரு 5 கிலோமீட்டருக்கு தெருவெல்லாம் ஜனம், 2 வீலர்ல போறவங்க எல்லாம் நிறுத்திடணும். எல்லாம் அங்கவே நிறுத்தி ஐயோ 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 போய்க்கிறாங்க கையில. 2 வீலர்ல போறாங்க, கார்ல போறவங்க எல்லாம் ஓட நிறுத்தி தெருவே ஜனம் போய்க்கிட்டு. நியூஸ்ல பார்த்தேன், பொய்யில உண்மை போய்க்கிறான். எல்லாம் போடுறான். என்னது 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 இல்லைன்னா ஐயோ 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 சொல்ல மாட்டேங்கிறான். எங்க பக்கத்துல போயிருக்கான். அப்புறம் தங்கம் 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 தெருவெல்லாம் கொட்டிக்கிறான். பீஸ் பீஸா துண்டு துண்டா தங்கம். அங்கிருந்து ஒரு 500 பேர் 300 பேர் அப்படியே தெருவெல்லாம் போய்க்கிறாங்க. தெருவில் டிராபிக் ஜாம், எந்த வண்டியும் போக முடியல. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்து என்ன டிராபிக் ஜாம் எல்லாம் கிளீன் பண்றது கேர் பண்றது வந்தா எல்லாம் தங்கம் நிறைய பொம்மைலாம் வீட்டுல அப்படியே விட்டுட்டு, ஐயோ வீட்டுக்காரர் ஒரு நாள் நம்ம தங்கத்தை காட்டல, நம்ம பிளாஸ்டிக் போடுறோம், மஞ்சள் கலர் பெயிண்ட் வாங்கி அடிச்சு அதனால போடலாம் எல்லாம் போய்க்கிங்க. ஒரு அம்மா துக்கத்தோட போய் கண்டாங்க. என்ன எல்லாம் தங்க கிடைக்குதுன்னு போயிட்டாங்க. நான் ரொம்ப நேரமா சுத்தினேன், எனக்கு ஒரு துண்டு கூட கிடைக்கல. தங்கன்றாங்க. அதை எடுத்து போய் கடையில கேட்கறாங்க. பித்தளையா தங்கம் மாதிரி போட்டி கொடுத்துருக்கான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அது மாதிரி இன்னைக்கு பத்திரமாத்து தங்கம் இயேசு விட்டுட்டு, அல்லேலூயா, பத்திரமாத்து தங்கம் இயேசு விட்டுட்டு எந்த தங்கத்தை அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சாங்க? மண்ணுக்கடியில மண்ணுக்கடியில எடுத்த மண்ணு. ஆக நிறைய பேர் சேர்ந்து காய்ச்சி கீச்சு கெட்டுலாம் போட்டு ஷைனிங் பண்ணி விட்டா அது மேல இருக்கிற லவ் கூட யார் மேல இல்ல, யார் மேல இல்ல, இயேசு மேல இல்ல. அல்லேலூயா. பாட்டு வீட்டுல என்ன பாட்டு ஓடிட்டு இருக்கோம்? என் உயிரான என் இயேசு. ஆனா எங்க உயிர் எது மேல? அதுக்கப்புறம் சாத்தானுக்கு தெரியும், ஓ இவங்க உயிரெல்லாம் இதுலதான் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்? மயிரை பிடிச்சி ஆட ஆரம்பிச்சுவான். உயிரை இங்கதான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி ஆடுவான். ஒரே தலைவலி கொடுத்த ஒண்ணுமே முடியல. இந்த உலகத்துல ஏன் பிறந்தேன்னு மீனை பார்த்த கத்துக்கு மீ ஊழியக்கார அபிஷேகத்துல தான் போதும். நம்ம எதுக்கு அபிஷேகம்? அபிஷேகம்னா என்னன்னே தெரியாது. காப்பி இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். நான் டீ பைத்தியம். அபிஷேக பைத்தியம் ஆகல, அபிஷேக பைத்தியம் ஆகல. அபிஷேகம்